நாம் தமிழர் கட்சியினுடைய திரு வெற்றி தமிழன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள 3 கன்னடர்கள், ஏதோ திருடர்கள், கையவர்கள், இல்லை இப்போ அப்பாவிகள் யாரோ ஒரு 3 பேர் நம்ம வனத்துறையோ இல்லை காவல்துறையோ சுற்றுந்தா நேரம் கர்நாடகாவில் என்ன நடந்திருக்கும்னு கேட்குறேன். இல்லை இப்படி ஒரு இனப்பார்வையோட தான் இதை அணுகணுமா? அப்போ இந்தியா பற்றிட்டு எரிஞ்சிருக்குங்க. காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒரு 100 கேபிஎன் பஸ் அப்படின்னா இப்போ சீமான் என்ன சொன்னார், என் மீனவனை தொட்டா உன் மாணவனை விட மாட்டேன்னு அப்போ சொன்னார். அப்போ என்னன்னா நீ எதுக்கு எனக்கு வம்புக்கு வர, நான் அப்போ வம்புக்கு வந்தால் நானும் வம்புக்கு வருவேன்டா அப்படின்னு. இப்போ அது போன்ற முதலமைச்சர்கள் இங்கே இருந்திருந்தா கர்நாடகனுக்கு ஏன்டா கை வச்சோன்ற நிலைமைக்கு கொண்டு வரணும், பதற்ற சூழ்நிலையை உருவாக்கணும். இப்போதான் காவிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதுக்கே பஞ்சாயத்து போட்டுருக்குன்னு பார்த்தா 3 பேரை சாதாரணமான குருவி, காக்கா குருவியா, காக்கா குருவியே சுடக்கூடாதுன்னு இருக்கிறப்ப அவன் மான சுட்டான்னா அது ஆதாரத்தோட நிரப்பி அவனை காயில காலில் சுட்டுக்கூடிய அவ்வளோ உங்கள் ஃபோர்ஸ் என்ன. அதை விட இந்த 3 பேர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை விட துப்பாக்கி அவ்வளோ பேர் இருக்கா. ஆனால் இன்னைக்கு அவரும் அறிக்கைகள் எழுதுறாரு, கண்டனங்கள் தெரிவிக்கிறாரு. அடையாளம் நாங்கள் போய் கர்நாடகாவுக்கு போகிற பொருள் இருந்து எல்லாத்தையும் மறிக்கிறோம். உங்கள் விஜய் கைது பண்ணாமல் இருப்பாரா? இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தி ஒரு மாநாடு நடத்துனாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வந்துருச்சு. இப்போ விசிகாவ திருமாவளவர்களும் தமிழ் தேசிய மாநாடு கொஞ்ச நாள்ல வந்துருன்றீங்க. தமிழ் தேசியம் இப்போ வந்து தமிழ் தேசியம்ன்றது இந்த வார்த்தை அவங்களுக்கு இல்லை, அதையும் அவரே கேள்வி கேட்கிறாரு. நான் எழுச்சி தமிழர்னு போட்டுக்கிறது சிலருக்கு உறுத்துது அப்படிங்கிறாரு. என்ன உறுத்துது? கிட்டத்தட்ட மறைமுகமா நாம் எழுச்சி தமிழர்னு போட்டுட்டு எதுக்கு திராவிடம்ன்ற? பாஜக எப்படி குலப்பெருமை பேசுறாங்களோ நாம் தமிழர் குடிப்பெருமை பேசுது அப்படிங்கிறத முன்வைக்கிறது. இதெல்லாம் இல்லாத தமிழ் தேசியம் தான் விசிகா முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசியம். குடிகள் இல்லாம எப்படி தமிழ் தேசியம் வரும்? இது வன்னியர், இது பறையர்னு வச்சுப்போம். சாதியை ஒழிக்கணும்னா இவரை வெட்டணுமா, இவரை வெட்டி ஒட்டு மொத்தமா வாழையடி வாழையா வெட்டி முடிக்கணுமா, இவரை வெட்டி முடிக்கணுமா? நீனும் நல்லா இருக்கணும், நீனும் நல்லா இருக்கணும். இப்போ சாதி மதம் கடந்து, சாதி மதம் மறந்து, சாதி மதம் மறுத்து இதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. சாதி ஒழிப்பு அப்படின்னா நீ ஒழிஞ்சிருக்கிய, அது எப்படி நீ நாடாருன்ட்ட, அது எப்படி ஒரு பழைய முதலமைச்சர்ன்ட்ட? எல்லா குடிகளையும் நம்ம குடி தேசியெல்லாம் பேசக்கூடாது, நாயுடு ரெட்டின்லாம் பேசக்கூடாது. அவன் நாடாரா இருந்தாலும் வன்னியராக இருந்தாலும் ஆந்திராவில் ஏற்றுப்பாங்க. திருமாவளவன் அவர்கள் விஜயோட போயிட்டாரு. அப்படி விஜய் திருமாவளவன் கேள்வி கேட்கணுமா இல்லையா? இப்போ ஏன் செம்பூலம் சுந்தரவழிலாம் பேசுறதே இல்லை. ஆனா அவங்க பேசுனதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வன்னியரசு அவர்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க மாதிரி தாண்டா பேசினாங்க. இவ்வளவு தூரம் பெரிய பொறுப்புங்க, அது வரலாற்று பொறுப்பு. 2009 அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து மருத்துவர் அமைச்சர், ஒரு கடல் போக்குவரத்து 2 தமிழனுக்கு இருந்த பொறுப்பு. இது போற நிப்பாட்டி இருக்கலாம், நடக்கல. அதனால நீங்க அந்த வரலாற்று வாய்ப்புகள்லாம் விட்டீங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியினுடைய திரு வெற்றி தமிழன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். கர்நாடகா அந்த எல்லை பகுதி சாமராஜ் நகர் மாவட்டத்துல ஹன்னூர் தாலுகா பகுதியில் 3 தமிழர்கள் வந்து அவங்க மாடுகளை பிடிக்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தினர் சொல்றாங்க. ஆனா கர்நாடக அரசும் கர்நாடக முதல்வரும் வேறொரு செய்தியை சொல்றாங்க. கர்நாடக வனத்துறை என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மான் வேட்டைக்காக வந்தாங்க, கையில் ஆயுதங்களோடு வந்தாங்க, துப்பாக்கிகளோடு வந்தாங்க, எங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க, எங்களோட வனத்துறை அதிகாரி ஒருவரும் பலத்த காயத்திற்கு உள்ளாகி இருக்காரு, அதுல அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. DK சிவகுமார் மேஜிஸ்ட்ரேட் விசாரணையை உத்தரவிட்டிருக்காரு. தமிழ்நாட்டில இருந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள்ல இருந்து நாம் தமிழ் கட்சியினுடைய சீமான் அவர்கள் வரைக்கும் பல்வேறு கண்டனங்களையும் அதற்கான தீர்வுகளையும் முன் வந்திருக்காங்க. முதல்ல இந்த சம்பவத்துல என்னதான் நடந்துச்சுங்க? இதை நம்ம இப்படி கேட்கறத விட இதே தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள 3 கன்னடர்களோ இல்லை எத்தனை கன்னடர்களோ சுற்றிருந்தா, அவங்க மான் கறி பிடிக்க வந்திருக்கிறாங்க, இல்லை ஆதாரத்தோட பிடிச்சிருந்தாலும் சுற்றிருந்தா இந்நேரம் என்ன நடந்திருக்கும் கர்நாடகாவில்? தமிழ்நாட்டு நான் கேட்குற கேள்வி, இப்போ தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள 3 கன்னடர்கள், ஏதோ திருடர்கள், கையவர்கள், இல்லை இப்போ அப்பாவிகள் யாரோ ஒரு 3 பேர் நம்ம வனத்துறையோ இல்லை காவல்துறையோ சுற்றிருந்தா இந்நேரம் கர்நாடகாவில் என்ன நடந்திருக்கும்னு கேட்குறேன். இல்லை இப்படி ஒரு இனப்பார்வையோட தான் இதை அணுகணுமா? அப்போ காவிரி நீர் பிரச்சனைக்கும் ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறப்பையும், எடப்பாடி முதல்வராக இருக்கிறப்பையும், விஜய் முதல்வராக இருக்கிறப்பையும் எதுக்கு அவங்களை கரும்புலி சம்பளி குத்துன மாதிரி கழுதையோட ஒப்பிடணும்?
நதிநீர் தரணும், பங்கீடுன்னு நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அதை கேட்க போறப்ப இவங்க ஒன்றும் ஆர்ப்பாட்டம் பண்ணல, போராட்டம் பண்ணல. எந்த ஒரு கட்சி அங்கே ஆளுங்கட்சி எதிர்த்து இங்கே யாரும் குரல் கொடுக்கல. காங்கிரஸையோ பாஜகவையோ எந்த தாவேக்காவும் திமுகவும் யாரும் போராடாதப்ப கழுதை மேல, நாய் மேல, எரும மாட்டு மேல முதலமைச்சர்களா இருக்கிறவங்களோட படத்தை போடுற ஒரு கேவலமான இளைநிலை இல்ல. அப்ப இந்த 3 பேர் இங்க தமிழ்நாட்டுல ஒரு 3 கன்னடர்கள் இறந்திருந்தா அங்க என்ன இருந்திருக்கும்? ஏன்னா பல தமிழர்கள் உயிர் போயிருக்கும், பல பேர் அனாதையாக்கி ஏதிலியாக்கி விரட்டி விட்டுருப்பாங்க. அப்ப இங்க தமிழ்நாட்டுல நம்ம அதே தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு பதட்ட நிலை, ஒரு கொலை செய்தவர்களுக்கு நம்ம ஒரு பதட்டத்தை கொடுக்க கூட இங்க எதுவுமே நடக்கலையே. நாம் தமிழர் அறிக்கை விட்டுச்சு, நம்ம எல்லாரும் அனைத்து கட்சிகளும் அறிக்கை விடுறாங்க, விஜய் கடைசியா விட்டாரு. இப்படின்றத விட இதுல நம்மளுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, சீமான் அண்ணன் போல இல்ல மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா இருக்கவங்களை தேர்ந்தெடுத்திருந்து நம்ம முதலமைச்சர் ஆக்கியிருந்தோம் அப்படின்னா, இப்ப சீமான் அண்ணன் சொன்னாரு, என் மீனவனை தொட்டா உன் மாணவனை விட மாட்டேன்னு அப்ப சொன்னாரு. அப்ப என்னன்னா, நீ எதுக்கு எனக்கு வம்புக்கு வர, அப்ப வம்புக்கு வந்தா நானும் வம்புக்கு வருவேன்டா அப்படின்னு. அப்ப அது போன்ற முதலமைச்சர்கள் இங்க இருந்திருந்தா கர்நாடகனுக்கு ஏன்டா கை வச்சோன்ற நிலைமைக்கு கொண்டு வரணும். நம்ம பதற்ற சூழ்நிலையை உருவாக்கணும். கொலைகள் அதப்பெல்லாம் நான் பேச வரல. அவ பாட்டுக்கு ஏன் காலில் சுடு, ஏன் முட்டி கீழே சுடுறா, முட்டி கீழே சுட்டுட்டு அவங்களை கைது பண்ணி ஜெயிலில் வச்சு மருத்துவம் பார்த்துட்டு கைது பண்ணி அவங்க குற்றவாளி நிரூபிச்சு தண்டனை கொடு. என்ன எதுக்கு நீ உயிரோட கொலை செய்யற அளவுக்கு நெஞ்ச பார்த்து சுடுறதுக்கோ உயிர் போற அளவுக்கு ஏன் சுடுற? இப்ப இது இந்த ஓட்டு போட்ட தற்கூரின்னு கௌரவமா சொல்றாங்க. இந்த தனி ஒரு உயிரினங்கள் இருக்குல்ல, ஏய் அவர் 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்தாருடி, அவர் சினிமா விட்டு வந்தாருடின்னு, அடுத்து தனுஷ் வருவாருடி, இந்த மாதிரி அரசியல் பேசுறாங்கல்ல தனி பிறவிகள். பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் சரி, எல்லா பாலினத்தாரும் இந்த தனி பிறவிகள்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. ஏன்னா நாம் தமிழர் வழக்கமா போராடும், ஜெயிலுக்கு போகும், போராடும். கன்னடர்கள் நம்ம அங்க பிரச்சனை பண்ணா இங்க எதிர்த்து பிரச்சனை பண்ணும். தமிழ் தேசிய அமைப்புகள், வேல்முருகன் போராடுவாரு, எல்லாரும் போராடுவாங்க. அவங்களுக்குலாம் உணர்வு இருக்கு. அரசியல் கட்சிகள் மக்கள் போராட்டங்களை பண்ணுவாங்க. இந்த விசுல் ஊதுன இந்த விசுல் ஊதிகளுக்கு கேள்விகளை இந்த கேளுங்க. மாற்றம் வந்துரும்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு ஒரு கடுமையான கண்டனங்கள். டி.கே. சிவகுமார் இனிமே தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்கு வந்தாருங்க. அந்த ஆளு திமுக ஆதரவா ஓட்டு கேட்க வந்தாரு. அடுத்த தேர்தல் அவர் வந்துடலாமா? அவரை உள்ளாமா? நீ காங்கிரஸ் யாரு எப்படா எங்களுக்கு தனி தர மாட்டேன்னு எங்க 3 பேரை கொண்டுட்டு மஜிஸ்ட்ரேட் என்ன சொன்னான்? என்ன சொன்னாரு? கமல் தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்துச்சு, தாய் பிள்ளை உறவுன்னு சொன்னதுக்கு அங்க இருக்கிற மஜிஸ்ட்ரேட் என்ன சொன்னாரு? நீதிபதி என்ன சொன்னாரு? நீ ஒன்னும் மொழியியல் அறிஞரான்னு கமலை கேள்வி கேட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு வெறி கொண்டு நீங்க இன வெறி கொண்டு அவங்க செயல்படுறப்ப நம்ம எந்த எதிர்வினையும் அதிகாரத்துல இருந்தாலும் எதிர்வினையை மாற்ற முடியும். புரியுதா உங்களுக்கு? அதிகாரத்துல நம்ம இல்லாதப்ப இவங்க தாவேகா கட்சி எதுக்கு இருக்கு? இப்ப முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. விசாரணை குழு வேணும் அப்படிங்கறத கேட்டிருக்காரு, நீதி கிடைக்கணும் இப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதற்கு மேல ஒரு முதல்வராக இருந்தா எல்லை ஓரத்துல போய் போராட்டம் தாவேகா கட்சிக்காரங்க பண்ணட்டுமே, நம்ம எல்லா கட்சியும் கூப்பிடுங்க வருவாங்க. தாவேகா என்ன பண்ணும்? தாவேகா கட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு முன்னெடுத்த இப்ப ஒன்றிய அரசு, இப்ப கர்நாடகால காவிரி பிரச்சனை, நம்ம அண்டைய மாநில பிரச்சனை, உங்க அரசுக்கு உட்படாத பிற ஒன்றிய அரசு பிற மாநில அரசுகள் பிரச்சனைகள் இருக்குல்ல, மணல் கடத்தல், கேரளாக்காரங்க இங்க குப்பை கொட்டுறோம், அதெல்லாம் இருக்குல்ல, அது எதிர்த்து ஏன் போராடலாமே? உங்க அதிகாரத்துல பண்ணலாம். நீங்க அந்த மற்ற மாநில அரசுக்கு எச்சரிக்கை விடலாம், ஏன் இப்படி பண்றீங்கன்றதை காட்டலாம். எதுவுமே பண்ணல. அப்ப நீங்க சும்மா உட்காந்து ஏதாவது பேசிட்டு இருப்பீங்களா? அதுவும் யாராவது மற்ற கட்சிக்காரங்களாம் அறிக்கை விட்ட பிறகு தான் நீங்க அறிக்கை விடுவீங்க. இப்பதான் காவிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதுக்கே பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு பார்த்தா 3 பேரை சாதாரணமான குருவி, காக்கா குருவியே சுடக்கூடாதுன்னு இருக்கிறப்ப அவன் மான சுட்டான்னா அது ஆதாரத்தோட நிரூபி அவனை காலைல சுட்டு புடி. அவ்வளோ உங்க ஃபோர்ஸ் அதை விட இந்த 3 பேர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை விட துப்பாக்கி அவ்வளவு பெரிய கனரக ஆயுதன்ற மாதிரி பெரிய ஆயுதத்தை வச்சு உங்களை அடிச்சாங்களா? என்னையா கதை விடுறீங்க? இதை கத்தியை வச்சிருக்கலாம் தற்காப்புக்கு, இல்ல கட்டையை வச்சிருந்திருக்கலாம், இல்ல துப்பாக்கியா இருந்தா கூட உங்க சொல்ற கூற்றுப்படியே வரேன். நான் போலீஸுக்கு இருக்கிறத விட அவங்ககிட்ட அவ்வளவு அதிநவீனமா இருக்கிற லெவலுக்கு அந்த பாமரைங்க ஒரு விவசாயிங்க ஒரு தமிழன் கையில இருக்கு. அப்ப அங்க லோக்கல் போலீஸ் என்ன பிடிக்கிட்டு இருந்துச்சு? அங்க இருக்கிற பக்கத்து துப்பாக்கினா உடனே கைக்கு வந்துடாதுல்ல. பல நாள் அவங்க வச்சிருந்திருப்பாங்க, பயிற்சி எடுத்திருந்திருப்பாங்க, காக்கா குருவியா சுற்றி பார்த்துருப்பாங்களே. அப்ப என்ன கதை ஓட்டுவீங்க நீங்க? அப்ப இந்த கோவம் நம்மளுக்கு வருது. நம்மளுக்கு இந்த கோவத்தை நம்ம அடக்கி வச்சுதான் அவனை வர வழி இல்லை. காலங்காலமா இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து ராஜராஜ சோழனுக்கு பிறகு தமிழ் அகதியா ஏதிலியா உலக நாடுகள் முழுக்க போய் கூலியா மாறி பல பஞ்சம் பிழைக்க போய் திரும்ப இங்க பல கொடுமைகளை அனுபவிச்சால இது ஒண்ணு. இது அப்படியே ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். இந்த அரைவேக்காடு, இந்த தற்குறிகள், இந்த என்ன சொல்ல புது பிறவிகள், இந்த ஜாம்பிஸ்ன்னு சொல்றதை கட்டணும், புது ஸ்பீசிஸ், புது உயிரினங்கள்,
இந்த உயிரினங்கள்கிட்ட அதை கேளுங்க. இப்ப நீங்க சொல்றது அவங்க தமிழர்கள் அப்படிங்கறதுனாலதான் படுகொலை செய்யப்பட்டாங்க, இதே இது கன்னடர்கள் 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தா இன்னைக்கு சூழலே மாறி இருக்கும் அப்படிங்கிற. ஆமா, இந்தியா பத்தி தெரிஞ்சிருக்குங்க. காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒரு 100 கேபிஎன் பஸ் ஓனர் வந்து தமிழ் என்ன உணர்வு கொண்டு ஏதோ பொங்கி எழுந்தாரா? இல்ல ஓனர் யார், எத்தனை பல பேர் இருப்பான் அதுல, அதை வந்து அதுக்காக பஸ்ஸை எரிச்சாங்க. அப்ப இந்த இந்திய அரசு என்ன பண்ணுச்சு? ராஜ்நாத் சிங் யாரோ ஒருத்தர் வெளியுறவுத்துறை அமைச்சரா, ஏதோ ஒரு உள்துறை அமைச்சரா இருந்தவர், இதுனா இந்தியாவா இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டு அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அப்ப இவ்வளவு கொடுமை நடக்குது. இது நடந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 3 கன்னடர்கள் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்து அவங்க வந்து நம்ம காவல்துறையோ இல்லை நம்ம அரசு அதிகாரிகள் யாரோ சுட்டு கொண்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இதே டி.கே. சிவகுமார் இப்ப விஜய் வந்து மெஜிஸ்ட்ரேட் விசாரணைன்னா சும்மா விட்டுருவாரா? இதே அங்க இருக்க காங்கிரஸ் சும்மா விட்டுருமா? எல்லையோர பேருந்துகளை நிறுத்துமா நிறுத்தாதா? தமிழர்களை அடிக்குமா அடிக்காதா? நம்ம அடிக்கணும்னு நான் சொல்ல வரல. இப்ப பேருந்துகள் இந்த போக்குவரத்து பந்து கழுத மேல முதலமைச்சர் படம் போடுறத பண்ணுமா பண்ணாதா? ஏன் இங்க பண்ணுங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மாணிக்கம் தாகூர் அவரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, இதுக்கு நீதி விசாரணை நடக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் எல்லாம் பேசாதீங்க, வெறி வருதுங்க அவங்களெல்லாம் பார்க்க. காலங்காலமா நம்ம ஒட்டு மொத்தமா நம்ம சோழியை முடிச்சுட்டு எதுக்கு இருக்கிறீங்க காங்கிரஸ் எல்லாம்? போயிட்டு அவங்களோட கூட்டணி திமுகவோட இவ்வளவு நாள் ஒண்டி அண்டி பிழைச்சிக்கிட்டு இப்ப இங்க வந்து கூட்டணி. கடந்த காலங்களில் சீமான் அவர்கள் வந்து என்னுடைய மீனவன் அடிச்சா அவனுடைய மாணவன் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. அதுக்காக கைது செய்யப்பட்டு சிறையெல்லாம் சென்றிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரும் அறிக்கைகள் எழுதுறாரு, கண்டனங்கள் தெரிவிக்கிறாரு. கர்நாடகாவுக்கு போற பொருள்ல இருந்து எல்லாத்தையும் மறிக்கிறோம். உங்க விஜய் கைது பண்ணாம இருப்பாரா? நீட்டுக்கு நீங்க எதிர்ப்புன்னு சொல்றீங்க. திருவற்றூர்ல கல்லூரியில புள்ளோக்கு போது ஒரு 4 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பசங்களை போய் போலீஸ்காரன் அடிச்சு வெட்டைக்கிறாரு, அடிக்கிறாரு. நடவடிக்கை ஏதாவது எடுத்தீங்களா? அப்ப நீங்க எதுவுமே பண்ணாத இப்ப நாங்க நாம் தமிழர் போராடுறோங்க. கர்நாடகா மாநிலத்தை எதிர்த்து தமிழர்கள் உயிருக்காக நீதி கேட்டு போராடுறோங்க. நான் கூட சிறைக்கு போறேங்க. எங்க மேல வழக்கு போட்டு, எங்களை கொடுமையான வழக்கு போட்டு எங்களை விட்டு வேடிக்கை பார்ப்பியா? விட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, தமிழர் நலன்காரங்க. இந்த வாட்டாள் நாகராஜ் என்ன வேணா பேசுறாரு, அங்க இருக்க கட்சிகள் என்ன வேணா பண்ணுது. முதலமைச்சர் இப்ப விஜய் படத்தை போட்டு கழுத மேலேயோ நாய் மேலேயோ போட்டு இப்ப ஸ்டாலின் இருக்கப்ப போட்டாங்கல்ல, அவங்கள டி.கே. சிவகுமாரோ இதுக்கு முன்னாடி இந்த பாஜக முதலமைச்சர் அரெஸ்ட் பண்ணாங்களா? எத்தனை நாள் ரிமாண்ட்ல வச்சாங்க? நான் இப்ப ஒரு போட்டோ உங்க இதுலயே பிரிண்ட் அவுட் எடுத்து டி.கே. சிவகுமார் போட்டோவை பிடிச்சி நான் நெருப்பு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். வைக்கிறேன்னா என்னை கைது பண்ணுமா இந்த விஜய் அரசு? புரியுதா உங்களுக்கு? நடக்குமா நடக்காதா? 100% நடக்கும் இது. ஆனா அங்க ஒரு முதலமைச்சரை, ஒரு மாநில முதலமைச்சரை, இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் அன்றைய மாநில முதலமைச்சரை, பாரத் மாதாவின் புதல்வர்களை ஒருத்தன் அசிங்கப்படுத்துறானேன்னு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? இவங்க ஏதாவது கொந்தளிச்சாலும் பரவாயில்ல, இவங்க கொந்தளிக்கவும் மாட்டாங்க. அது திமுக இருந்தாலும் இப்ப இருக்க தாவேகா இருந்தாலும் இவங்க ஏதாவது கோவமா ஏதாவது அங்க மாநிலத்துக்கு எதிராக பேசியிருந்தா கூட நீங்க கொந்தளிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. கமல் சாதாரணமா ஒரு வார்த்தை சொன்னாரு, நம்மளாம் தாய் புள்ள உறவு, தமிழ் தான் தாயின்ட்டாரு. உடனே என்ன மல்லு கட்டினீங்க நீங்க? அப்ப இந்த 3 பேர் அவங்க ஆளுங்க இங்க இறந்து செத்து இருந்தாங்கன்னா கொண்டு இருந்தாங்கன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. இது மேலும் மேலும் கேட்க நம்மளுக்கு கோவமும் வெறியும் தான் வருது. அந்த கோவமும் வெறியும் ஏன்னா நம்ம தேர்தலில் நிக்கலன்னா பரவாயில்ல, நின்று மக்கள்கிட்ட நம்ம போராடணும், எல்லாம் பண்ணணும். அவர் நல்லா இருக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போட்டு மாற்றத்தை கொண்டு வர்றாரு, ஓட்டு போட்டோன்னு சொல்லி போட்ட இந்த தனி பிறவிகள், இந்த ஸ்பீசிஸ் இதுங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கணும். அதே போல சமீபத்துல அமைச்சர் மரியவில்சன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தமிழ் வேற கிறிஸ்தவர்கள் வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில பேசியிருந்தாரு. அது பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. பிறகு அவரும் அதை நான் திருத்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அறிவிச்சிருந்தாரு. இப்ப இதுல இந்த கர்நாடகாவில் இறந்த 3 தமிழர்களும் காயமடைந்த இன்னொரு தமிழரும் அத்தனை பேருமே வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இருக்கு. இது அந்த கண்ணோட்டத்திலையும் சேர்த்து பார்க்கணுமா? இயேசு பாவம்ன்ற மாதிரி ஆயிப்போட்டார் அவரு. எங்க பார்த்தாலும் திருமணம் கிறிஸ்டின்ன்ற மாதிரி. என்னடா சாமி? சட்டமன்றத்துல நடக்கிற அரசியல் வந்து என்னமோ விஜய் வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்புறாரு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அவரு முதல்ல அதான் ஏற்கனவே உங்களோட பேசுறப்ப சொன்னது, அவரு எந்த சர்ச்சுக்கு போறாருன்னு நான் கேட்டது. அதை ஒரிஜினாவும் கிறிஸ்டின்ன்றாங்க. அது உண்மையா போய் அவர் மனைவி கிறிஸ்டின், அவர் மதம் மாறி இல்ல மனம் மாறி உண்மையில கிறிஸ்துவரா இருக்கிறாரா? இவர் வன்னியரசு பேருக்கு கிறிஸ்டின், ஜெயராஜ் அவர் பேரு, அவரு வன்னியரசுன்னு இருக்கிறாரு. இதனால எந்த ஒரு மதமாக இருந்தாலும், மதம் மார்க்கம்னு வச்சுப்போம், இஸ்லாத்துல மார்க்கம்வாங்க. இப்போ ஒரு பாதை, அறநெறி மோதிக்கிறது தான் மதத்தோட கடமை. இப்போ எல்லா கிறிஸ்தவர்களும் அன்னை தெரேசாவா? எல்லாம் குஷ்டரோகிகள், பாதிக்கப்பட்ட மக்கள், தெருக்கல்ல வீதிகள்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து அரவணைச்சு போனாங்களா? அப்படி கிடையாது. அப்ப ஒரு அறம் போதிக்கிற மதம் வந்து ஒரு போராளிகளை உருவாக்கும், ஒரு புனிதர்களை, மனித புனிதர்களை உருவாக்கும், 10 கோடிகளையும் வச்சிருக்கும்.
அதோட சர்வைவலுக்கு பக்த கோடிகள் தான் எண்ணிக்கையில் அதிகமா இருப்பாங்க. இந்த போராளிகள் புரட்சியாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா போன்றவர்கள்லாம் ஒன்று ரெண்டு எல்லா மதத்திலையும் இருப்பாங்க. நான்லாம் வந்து ஒரு மருத்துவமனையில ஒரு முதியவர் படுத்திருக்கிறாரு, அவரை முதியோர்லாம் கூட்டு போற பணியில நான் இருந்தேன். அப்ப கூட்டிட்டு போறப்ப அவர் நிர்வாணமா இருக்கிறாரு, அவருக்கு ரத்தம் ஏறுது ஸ்டான்லி மருத்துவமனையில. அவரை கூட்டிட்டு போறப்ப அவரை நான் சொன்னேன், சாகர போற வழியில போயிட்டாருன்னா கஷ்டமாச்சே அப்படின்னு சொன்னப்ப மருத்துவர் சொன்னார், இல்ல கொஞ்சம் அவர் உடம்பு தேர்றதுக்காக ஏத்துறோம், கொஞ்ச நாள் இருப்பாரு, அவர் எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னாரு. அவர்கிட்ட போனா அவர் வந்து பீடி கேட்கிறாரு, பிடிக்கிறதுக்கு பீடி கொடுக்குறியா அப்படின்றாரு. என்னடா அது சாக கிடக்குற மனுஷன் ஒரு தூக்கிட்டு போக நம்ம வந்திருக்கோம், ஒரு கடைசி காலம் நல்லா இருக்கட்டும்னு மருத்துவமனையில பார்க்க மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு போறப்ப அப்ப அது போல ஒரு கெட்ட எண்ணம், பீடி பிடிக்கணும், நம்ம எப்படியாவது எங்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும், சம்பாதிக்கணும், சரக்கு அடிக்கணும்னு இருக்கிற ஒரு மனிதருக்கு என் கூட பக்கத்துல இன்னொரு பெட்ல இருந்து பார்க்க வந்த நண்பர், அவர் நண்பரை பார்க்க வந்தவர், வயசு 22 தான் இருக்கும், காவி வேட்டி, சிவசிவான்னு துண்டு போட்டிருந்தார், துண்டுல சிவசிவான்னு எழுதி இருந்துச்சு, சிவன் அடியார் போல, சிவன் அடியார் இல்ல சிவபக்தர் இளைஞர். அந்த அவருக்கு வந்து இந்த ஒரு என்னை எப்படியாவது காப்பாத்துங்கப்பான்றதுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம், அவரை குளிப்பாட்டுவாங்க, ஏதாவது பண்ணி கூட்டு போவாங்க. இவர் வந்து ஒரு வேண்டாவரப்பா பீடி போதை அடிமை சாராயம் வாங்கி கொடுங்கன்னு சாகரத்தை உடம்பு உடல்நிலை சரியினால எந்திரிச்சு நிற்க முடியலாம் கேட்கிறவருக்கு கூச்சப்படாம ஒரு பஞ்சை வாங்கி உடம்பு முழுக்க பிறப்பு முழுக்க குளிப்பாட்டி விட்டாருங்க. எனக்கே ஒரு சலிப்பா இருந்துச்சு, நம்ம எப்படியா கூட்டிட்டு போனோம் நம்ம பணி அப்படின்னு நான் வந்து நின்றேன். அது அப்ப யோசிக்கிறேன், அது மூஞ்சில ஒரு சுளிப்போ எந்த ஒரு எண்ணமும் இல்லை, ஒரு 22 வயது இளைஞன், காலில் செருப்பு இல்லை. அப்ப அவனோட ஆன்மீகம் சொல்லி கொடுத்துருக்குல்ல, ஒரு உயிரா பார்க்கணும், அவனுக்கு எவ்வளவு கேடு கெட்ட எண்ணமா இருந்தாலும் குடிக்கணும், பீடி அடிக்கணும், நம்ம கடைசி காலத்துல எப்படி இருக்கணும்னாலும் ஒரு ஆன்மீகம் சொல்லி கொடுத்துருக்கு அவனுக்கு. ஒரு 22 வயசுல அவன் ஒரு ஆன்மீக பாதையில செல்றான், ஸ்பிரிச்சுவல் வே, பக்த கோடிகளா இருக்கிறது அது வேற நான் சொல்றது. அப்ப எனக்கு அதை பார்க்க போல என்ன கண்ணு கலங்கிருச்சு. இப்ப அன்னை தெரசா பண்ற பணி, அதான் ஒரு மதத்திலையும் சொல்றேன். இப்ப சென்னையில தமிழ்நாடு முழுக்க அனாதை பிணங்கள் எடுக்கிறது, அவங்களை அடக்கம் செய்யறது, முடியாதவர்களுக்கு கைவிடப்பட்டவர்களுக்கு எல்லாம் பணியாற்றுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இஸ்லாமியர்கள் தான், அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவர்கள், மத்த மதம். அந்த மார்க்கம் அவங்களுக்கு அந்த வழி நடத்துது இல்லை. அவங்கள கிறிஸ்டின்னு சொல்லுங்க, அவங்கள முஸ்லீம்னு சொல்லுங்க, அவங்கள இந்துக்கள் சிவனடியார்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். சும்மா பேர் வச்சவங்களாம் கிறிஸ்துவன், பேர் வச்ச குல்லா போட்டவங்களாம் முஸ்லீமு, பூணூல் போட்டவங்களாம் இந்து, பட்டை போட்டவங்களாம் இந்துன்னு சொன்னா அது வந்து பக்த கோடிகள். விஜய் ஒரு பக்த கோடி, எல்லாருக்கும் எந்த கோயிலுக்கு வேணா பூசாரி சொன்ன எந்த கோயிலுக்கு வேணா போவாரு, மரியா வில்சன் போன்றவங்களாம் பக்த கோடிகள் தானே இல்லைய. உண்மையான ஏதோ ஒரு மார்க்கத்தை ஏற்று செயல்படுபவர்கள் தங்கள் செயலில் காட்டுவார்கள். அவங்க செயல் வந்து மாற்றத்தை உண்டாக்கும். அது வந்து வெளியே தெரியாது, வெளிவேடமா தெரியாது. இது வெளிவேட கிறிஸ்தவர்கள் தானே இல்லையா. உண்மையான மோடி மாதிரி அங்க RSS இந்துத்துவா பேசிக்கிட்டு உண்மையாலே இந்துக்களுக்குன்னு இருந்தாங்கன்னா நாடு நல்லா இருந்திருக்கும். நாடு முழுக்க இந்துக்கள் தானே அதிகம். அது போல இது வந்து வெளிவேடம், மோடி RSS மாதிரி இந்த விஜய் வெளிவேடம். அதனால இது வந்து அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு பக்கம் இப்ப இறந்தவர்கள் 3 பேர் கிறிஸ்தவர்கள், அப்படி தமிழர்களா இருந்தாலும் மத ரீதியா கிறிஸ்தவர்கள்ன்றப்ப என்னோட கேள்வி, அவங்க எந்த கிறிஸ்தவர்கள்னா அதுல பல பிரிவுகள் இருக்கு. இப்ப கத்தோலிக்க திருச்சபை, அந்த திரு அவைன்னு இருக்கு. அந்த திரு அவை என்ன செய்யுது? அரசியல்னா நீங்க திமுக அடிமையா கொத்தடிமையா இருந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்ப உங்க தமிழர்ல கிறிஸ்தவ மத தலைவர்கள் உயிர் போதே, அவங்க கண்டன அறிக்கை ஏன் விடல? அந்த பகுதியில் உள்ள கிறிஸ்தவ அமைப்புகள் போராட்டம் பண்றாங்கல்ல, அது 1-2 பிஷப் என்ன பண்றாரு? அவங்க எந்த சபைன்னு தெரியல எனக்கு. அந்த சபையை சார்ந்த பிஷப் ஏன் அறிக்கை விடல? அப்ப உங்க பணி என்ன? உங்களோட நீங்க வந்து பேர் ஆயர்னா ஆடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிறோம், ஆயர்னா ஆடு மேய்க்கிறவங்க தான். அப்ப மனிதர்கள், அந்த இயேசு ஆயரா வந்தாரு, மனிதர்களை மேய்க்க வந்தாரு. அப்ப நீங்க மனிதர்களை மேய்க்கிறீங்க ஆன்மீக வழியில. அப்போ உங்களோட ஆடுகள் இறந்த மாதிரி தானே அது. நீங்க பேர் ஆயர், உங்களோட கூட்டத்துல உள்ள ஆடுகள் இயேசு என்ன பண்ணாரு? 99 ஆடுல ஒரு ஆடு ஓடி போச்சுன்னு தேடி போனார்ல. அப்ப இந்த ஆடுகளுக்கு நீ என்ன பதில் சொல்ற? இந்த ஆன்மாக்களுக்கு என்ன பதில் சொல்ற? நீங்க ஏன் பதில்? இது வந்து மதம்ன்றது இதான் மதம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்ப இந்த இறை பணின்றது தொண்டு செய்யறது வந்து இந்த அனாதை பூனங்களை அடக்கம் பண்றது, யாரும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யறது, இதுதான் இறை பணி. இதுதான் இறை பணி. அந்த பணியை செஞ்சாங்கன்னா அது எந்த மதமா இருந்தாலும் நம்ம வாழ்த்தலாம், வணங்கலாம், அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். அதை செய்யாம உட்காந்துட்டு வெறும் திருப்பலி நிறைவேற்றுறது, எம செத்தா நம்மளுக்கு என்ன, நம்ம சர்ச்சில் இருக்கவங்க செத்தா நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருக்கிறது வந்து அது இறை பணியே கிடையாதுன்றது என்னோட கோரிக்கை. இப்போ அதுதான் ஈழத்தமிழர்கள்ல கூட அத்தனை லட்சம் பேர் சாகிறப்ப அங்கேயும் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையில் அதிகம். ஒரு திருப்பலியில கூட இவங்க வந்து அங்க இறந்து போன ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கலங்க. மே 18 சீமான் அனுசரிக்கிறாரு, வேல்முருகன் அனுசரிக்கிறாரு, திருமாவளவன் அனுசரிக்கிறாரு, மத்தவங்களும் அனுசரிக்கிறாரு. கிறிஸ்தவர்கள் அங்க இல்லையா? அங்க லூர்து மாதா கோயில்ல குண்டு போடலையா? சிங்களவர்கள் அங்க தமிழர்களை கொல்லலையா? கிறிஸ்துவ பாதிரியார்கள் அங்க சாகலையா? அப்ப அந்த அங்க இறந்து போன ஆன்மாக்களுக்கு மே 18 இல்ல மே 16 17 ஒரு திருப்பலி நிறைவேற்றலாம், அவங்களுக்காக பிரேயர் கூட பண்ணாதவங்களாம் எப்படிங்க கிறிஸ்தவன் ஆவான்? அதனால இன்னைக்கு
இந்த மாரிதாஸ் போன்றவர்கள் RSS வாதிகள் இந்த மரிய வில்சன் பேச்சை கேட்டுக்கிட்டு, இல்ல விஜய் அவர்களோ இந்த கூட இருக்கிற அந்த ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களை வச்சுக்கிட்டு இவர்களை கிறிஸ்துவ அறநெறிங்களா அப்படின்னு பேச வராதீங்க. போலி கிறிஸ்தவர்கள், வெளிவேட கிறிஸ்தவர்கள், எப்படி உங்க RSS இந்து மோடி வந்து மக்களை சீரழிச்சிட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு வேலை வாய்ப்பு இல்லாம காக்ரோஜ்னு சொல்றாங்கல்ல, காக்ரோஜ்னு சொன்னவங்க காக்ரோச்ல இந்துக்கள் இல்லையா? அப்ப அது போல இது ஒரு போலி மதவாதிகள் இவங்கெல்லாம், இன்க்ளூடிங் நான் சொல்றது அந்த பிஷப்பு, மோடி, RSS, விஜய், இந்த மரிய வில்சன் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். உண்மையான ஆன்மீக பணி, இறை பணி இளைஞர்கள், பல மக்கள் சிவனடியார்கள்ன்ற மாதிரி இறை அடியார்கள் பல பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. அது போற்றுதலுக்குரியது. அதே போல சீமானவர்கள் அந்த அறிக்கையில பேசும்போது அண்டை நாடுகள்ல தமிழர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க, அதே போல அண்டை மாநிலங்களையும் தமிழர்கள் தாக்கப்பட்டுக்கிட்டே வர்றாங்க. 2015 செம்மரக்கட்டை வெட்டினாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு 15 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்படி பல்வேறு சம்பவங்களை அடுக்கிறாரு. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்த வண்ணமே இருப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே மானே திருட வந்திருக்கான்பா, இல்ல மானே போய் அடிச்சுட்டு ஆதாரத்தை காட்டு, போட்டோஸ் காட்டு, காலில் சுடுன்னு தானே சொல்றாங்க எல்லாரும். எதுக்கு உயிர் போற அளவுக்கு சொல்ற நீ? அவ்வளவு ஆயுதங்கள் வச்சிருந்தாங்கன்னா என்ன 2 கீதம் அவங்க வெப்பன் சொல்றேன்னா என்ன பெரிய பீரங்கியோட போனாங்களா? இது வந்து ரொம்ப உங்களுக்கு பேச வார்த்தைகள் தான் முத்தும், ரொம்ப கோபம் தான். முதல்வர் DK சிவகுமார் வந்து என் கையில அந்த மான் கறி இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அது யாரா அடிச்சா? யாருப்பா அடிச்சா? உங்கால அடிச்சு வச்சிருக்க மாட்டாங்களா? இந்த கஞ்சா வழக்குல கைது பண்றப்ப கஞ்சா பொட்டலத்தை கொண்டு போய் வீட்டுல போடுற மாதிரி வச்சிருக்க மாட்டாங்களா? மான் கறி இருக்கும், இங்க வந்தாலும் மான் கறி கிடைக்கும். யாரு கிடையாதுனா நீ போலீஸே அடிச்சு வச்சுட்டு கறின்னு வச்சா யாரு வெட்டினான்னு எங்களுக்கு என்ன தெரியும்? யாரு எங்களுக்கு தெரியும்? அதனால சும்மா பெரிய அறிவாளி மாதிரிலாம் பேசாதீங்க காங்கிரஸ்காரங்களாம். அதனால அப்படிதான் இருப்பாங்க. நம்ம தமிழர் ஒற்றுமை, நம்ம மாநிலத்தில் உள்ள தமிழர் அல்லாதாரா இருந்தாலும் தமிழர் சார்ந்து யோசிக்கணும்ல. இப்ப தெலுங்கு மாநிலம் மாதிரி இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் DK சிவகுமார் வந்து நான் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு சொல்லியிருக்கிறேன், நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுல நம்ம ஏன் நம்பிக்கை வைக்க கூடாது? என்ன நடக்குது? இது வரைக்கும் என்ன நீதி கிடைச்சிருக்கு? தண்ணி விஷய காரியத்திலேயே வந்து நீதி கொடுக்காதவங்க, இது உயிர். இன்னும் எத்தனை கன்னடர் அங்கே அரெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. பாட்டாள் நாகராஜ் சும்மா விடுவாரா? எப்படி நீ எங்க கன்னட எங்க காவல்துறை அதிகாரி எல்லை மீறி வந்தவங்களை விட்டு அவன் நியாயன்ற மாதிரி வேற மாதிரி அரசியலுக்காக ஏதாவது பண்ணுவாங்க. அவங்க அரசியல் லாபம் தான் பார்க்கும். அங்க இருக்க காங்கிரஸ், பாஜகலாம் தமிழர்களை வந்து அந்த கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதான் சொல்றேன்ல, அந்த உயிர் 3 உயிர் இங்க கன்னட உயிர் தமிழ்நாட்டில் போயிருந்தா பாரத மாதா நேரம் அங்கங்க வெடிகுண்டு வெடிச்சு பல உயிர்களை கொண்டு காவு வாங்கி தமிழர்களை விரட்டி இருப்பாங்க. அப்ப தெரியும் நாத்தம். அப்ப பேசியிருக்கலாம் நம்ம. அதே போல தொடர்ந்து சீமானவர்கள் தலைமையில ஒரு தனி அணி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து போட்டியிடுது. வேல்முருகன் அவர்கள் அது ஒரு முன்மொழி திட்டமாவே வைக்கிறாரு. எல்லாரும் தனித்தனி நின்று பார்த்துட்டோம், அவர் வலிமை எல்லாத்துக்குமே தெரியும், ரத்தம் சீமானியே தலைமை எடுத்து நடத்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பகிரங்கமா வைக்கிறாரு. அந்த கூட்டமைப்பு சார்பா அடுத்தடுத்து பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துட்டு வருது. நேற்றைக்கு முன்தினம் கூட அது மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு. அப்படி ஒரு அணி சாத்தியமா? அந்த கூட்டமைப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து மற்ற எந்த கட்சியிலுமே சேர்த்துக்காதவங்க திருப்பி இந்த பக்கம் வர்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. இல்ல அது வந்து ஒரு இதுல வந்து பிளஸ் பாயிண்ட் என்ன ஒரு மதிப்பு பாக்குறோம், பெருமையா நினைக்கிறோம் அப்படின்னா, முதல்ல எதிர்கட்சி போராட்டங்கள் அப்படின்னாலே கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, வைகோ, இது போன்ற குளத்தூர் மணி, ஜி ராமகிருஷ்ணன், தமிழர் அல்லாத ஒரு தலைமைகள், இந்திய தேசியம் பேசுறது, திராவிட தேசியம் பேசுற தலைமைகள் தான் அதிகமா வந்து நிற்கும். இவங்க தான் எதிர்கட்சி போராட்டம்னால எந்த கட்சி அந்த திமுக ஆண்டாலும் அதிமுக ஆண்டாலும். இப்ப ஏதோ ஒரு வகையில தமிழர்கள், அதுல கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பம் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில தமிழர்கள் அதிகபட்சமா கூட்டமா தான் இருக்கு. இல்ல ஜி ராமகிருஷ்ணனோ, குளத்தூர் மணியோ, மே 17 திருமுருகன் காந்தியோ, இல்ல வேற ஏதாவது அந்த திராவிட சில்லறைகளோ எதுவுமே இல்ல. ஆனா அது ஒரு பெருமையா பார்க்கக்கூடிய காரியம். இது தேர்தல் வரைக்கும் நீடிக்குமா? தேர்தல் அது அப்போதைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு பிரச்சனைகள் சம்பந்தமா அவங்க ஒருங்கிணைறது வந்து பெருமைக்குரியது. அது போராடி வெல்லணும். ஆனா அவங்க எல்லாருமே திமுக கூட்டணியில் இருந்தவங்க, அதிமுக கூட்டணியில் போவாங்கன்னா போறவங்க போவாங்க, இருக்கவங்க இருப்பாங்க. நம்ம தேர்தல் நேரத்துல அதை பாத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு போராடுறப்ப வராங்கல்ல. இப்போ அது ஒண்ணும் இல்ல. திருமாறன் ஒரு அண்ணன் பேசுறாரு, அவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் ஏதோ சொல்லிட்டு பேசுறாரு. அவர் முடிக்கிறப்ப ஜெய்க்கு பாரத் மாதா கி ஜெயின்னு தான் முடிக்கிறாரு. தேர்தல் நேரத்துல உடன்பட்டு இப்ப நம்ம தமிழர் கூட்டணி அப்படின்னு நம்ம பேசுறப்ப அது இடிக்கும்ல. தேர்தல் நேரத்துல எந்த குறைஞ்சபட்ச அடிப்படையிலயோ இல்ல வேல்முருகன் ஐயா சொன்ன மாதிரியோ இல்ல நாம் தமிழர் தனித்தோ இல்ல ஏதோ நடக்கும்ல. காலம் தானே, இன்னும் நாள் கிடக்குல. இப்ப ஏதோ ஒரு வகையில சேர்றாங்க, ஒரு பொது பிரச்சனைக்காக சேர்றப்ப வாழ்த்தை தான் செய்யணும் நம்ம. அது காலம் முடிகிறப்ப, காலம் வரப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்ல இப்ப குறைஞ்சது ஒரு 3 தேர்தலாச்சும் நம்ம ஒன்னா நிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆலோசனை, அவரோட ஆசை சொல்லியிருக்கிறாரு.
அது எப்படி பாசிபிள்ன்றதை பார்ப்போமே, நடைமுறைக்கு எப்படி சாத்தியமாகுதுன்றதை பார்ப்போமே. திடீர்னு அந்த நேரத்துல திரும்ப பாஜக கூட்டணிக்கு இவங்க போகலாம், இல்ல அவங்க திமுக கூட்டணிக்கு பழையபடி போகலாம், இல்ல அதிமுக கூட்டணிக்கு போகலாம், இல்ல விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் நல்லா செழிப்பா அவருக்கு ஓட்டு வர்றதுனால அவர் பக்கம் சில பேர் போகலாம், என்ன நடக்கலாம் தேர்தல் நேரத்துல. அது நடக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா சீட்டு இந்த பங்கீடு அப்படின்றப்ப அது யார் தலைமையிலன்றது அப்போ முடிவு பண்ணட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல தேர்தல் கூட்டல் கழித்தல் கணக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளுக்காக கூட இந்த கூட்டமைப்பு வலுவா நிக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்கல்ல. இப்பதானே வந்திருக்கு, அதுக்குள்ள ஏன் வலுவா நிக்கிறது இல்லை? இப்பதானே வந்திருக்கு, 2-3 தடவை கூட்டிட்டாங்கல்ல. இல்ல இந்த கட்சிகள் தனித்தனியா ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கும் போது நாம் தமிழர் கட்சியோ டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சியோ அல்லது வேல்முருகன் அவர்களோ இவங்க தனித்தனியா ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கும் போது இதை விட பல மடங்கு கூட்டத்தை கூட்டுறாங்க. ஆனா எல்லாரும் சேர்ந்து கூட்டும் போது ஒரு இயக்கம் கூட்டுற கூட்டம் கூட அதுல வரல அப்படிங்கிற பார்வையை வைக்கிறாங்கல்ல. அது எப்படின்னா, ஒரு கட்சி மாநாடு போடுறப்ப கூட்டம் வரும், எல்லா ஊர்ல இருந்தும் வருவாங்க. இப்ப நம்ம சென்னையில போடுறோம் அனைத்து கட்சின்றது, திடுதுப்புன்னு நம்ம அது ஒரு வாரம் 2-3 நாள்ல அறிவிக்கிறப்ப எல்லா ஊர்ல இருந்தும் வர முடியாது. நேரமும் பத்தாது. எல்லா கட்சி தலைவர்கள் பேசுறதுக்கே நேரம் பத்தாது. அது போக கண்டனம் முழக்கமிடணும், பல வேலைகள் இருக்கு. அதனால இது நடைமுறை சிக்கல்கள் தான். அதனால இவங்க கூடி இருக்கிறாங்க, கூடனா சாத்தியமாக மாட்டது. அது அப்புறம் கூடுனது நல்லது. ஒரு பிரச்சனையின் பொருட்டு, தமிழர் நலன் பொருட்டு கூடி இருக்கிறாங்க. தேர்தல் அரசியல்ன்றப்ப சீமானன் நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரியும். இப்ப வேல்முருகன் புதுசா ஒண்ணு முன்மொழிஞ்சு இருக்கிறாரு. அது என்னன்றது அப்போதைக்கு பார்ப்போம். ஏன்னா நம்ம யாரையும் குறை சொல்லலை தனிப்பட்ட முறையில. ஒத்த ஓட்டுக்காரங்க, சின்ன சின்ன இயக்கங்கள் சில பேர் வச்சிருப்பாங்க, இல்ல திராவிட கட்சிகளோட ஒண்டி. திருமாவளவன் என்ன சொல்றது, 2 சீட்டு உடனே அங்க சீட்டு கிடைக்கணும் அங்க போனார்ல, அவர் போவார்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? அவர் சமூக நீதி, கருணாநிதி பேரன் அப்படியே முட்டு கொடுத்துட்டே இருந்தார். அந்த தெலுங்கு திராவிடத்துக்கு முட்டு கொடுத்துட்டே இருந்தார் திருமாவளவன். சம்மந்தமே இல்லாம விஜய் அவர்கள் வந்த பிறகு விஜய் எதிர்த்து தான் வன்னியரசு எல்லாம் பேசினாரு. வந்த உடனே அதிகாரத்துக்கு புசுக்குன்னு போயிட்டாங்க பாத்தீங்களா. ஆனா அவங்க நாங்க தான் தமிழ் தேசிய கட்சின்னு கிளைம் பண்றாங்க. இன்னைக்கு தமிழ் தேசிய மாநாடும் நடத்துறாங்க. எப்படி தமிழ் தேசிய கட்சி? இப்ப விஜய் தான் தாவே காட்சியை பத்தி தான் சொல்றீங்க நீங்க. ஒண்ணு கூட்டணி வச்சா ஒண்ணு கட்டி பிடிச்சா அந்த பக்கம் போயிடணும், திரும்ப திமுக ஆதரவா இந்த பக்கம் இவங்களும் வந்துருவாங்களோ அப்படின்னு. நீ சமூக நீதினு பேசுற, அம்பேத்கர் சிலையை வைக்க முடிஞ்சிச்சா? சரி, அது ஊர் அனுமதி வாங்காம வச்சிருந்தா கூட இப்ப சமீபத்துல அரசாங்கமே ஏதாவது பைபாஸ் ரோட்லயாவது வச்சு மக்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கலாம். அவங்க கொள்கை தலைவர், ஆளுங்கட்சியோட கொள்கை தலைவருக்கே ஒரு சிலை வைக்க முடியல. நீ எப்படி அங்க வேங்க வயல்ல மலம் கலந்ததுக்கு முட்டு கொடுத்தியோ அப்ப இதுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்குற? அப்ப ஜாதி பிரச்சனைகள் இல்லவே இல்லையா? எத்தனை கொடுமைகள், கஞ்சா போதை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்குது. அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? இதை விட சாதி மத போதை தான் தமிழனுக்கு பின்னோக்கி இழுக்குது. சாதியை ஒழிக்காத வரை தமிழ் தேசியம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. யாரை ஒழிக்கணும்? சாதியை ஒழிக்கணும்னா யாரை ஒழிக்கணும்? ஏன் ராமதாஸ் அடிக்கணுமா? அவரு ஒண்ணு அடிக்கணுமா? ஒழிக்கணும்னா இப்போ போட்டு தள்ளணும் தானே அர்த்தம். எந்த ஜாதியை ஒழிக்கணும்? ஜாதின்றது அவன் வந்து இந்த குளம் குட்டன்ற மாதிரி இருந்த அவன் அடையாளத்துல அது மண் அவன் செஞ்ச தொழில் படி வந்தது. அது பிராமணர்கள் பிரிவினை, அது பல பிரச்சனைகள் இருக்கு. எதுக்கு எந்த ஜாதி அழிக்கணும்? ஏன் நீ அடுத்தவனை அழிக்கணும்னு நினைக்கிற? சாதி ஒழிப்பு, சாதி மறுப்பு. நான் சரியா இருக்கிறேன். இப்ப நாம் தமிழர்ல இருந்து வெளியே வர்றவங்க எல்லாம் மற்ற கட்சிகளுக்கு போறாங்களே ஒழிய என் கட்சிக்கு வர்றதில்ல. அது எல்லாமே அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சாதி உணர்வு இருக்கு அப்படின்னு விமர்சிக்கிறாரு. நீ எதுக்கு விஜய் கிட்ட போன? அவங்க ஸ்ட்ரைட்டா போயிடுறாங்க. உன்கிட்ட வந்து என் குறுக்கோளில போனோம். சாதி உணர்வு உன்கிட்ட தான் அடங்கி இருக்கு. சாதியை எங்கெங்க ஒழிக்க முடியும்? இப்போ வன்னியர் பறையர் பிரச்சனை, இது வன்னியர் இது பறையர்னு வச்சுப்போம். சாதியை ஒழிக்கணும்னா இவரை வெட்டணுமா? இவரை வெட்டி ஒட்டுமொத்தமா வாழையா வெட்டி முடிக்கணுமா? இவரை வெட்டி முடிக்கணுமா? நீனும் நல்லா இருக்கணும், நீனும் நல்லா இருக்கணும். நீ எந்த சாதியாவனா இருந்துட்டு போ, வெளியே வரப்ப சாதியை மறந்துட்டு வா. சாதி மறுப்பு அதுதான் சாத்தியமானது. அப்படிதான் நம்ம பேசணும். சாதி மறுப்புன்னு தான் பேசணும். மதத்தை மறுப்பு தான். மதம் உடனே ஒழிச்சிட முடியுமா? எதுக்கு ஒழிக்கணும் மதத்தை? அவனுக்கு நல்ல பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த சாமி கும்பிட்றதான் பிடிச்சிருக்கு, நான் நல்ல காரியம் நல்ல செய்யணும் பிடிச்சிருக்குன்னு கும்பிட்டு போறானே. அது குலதெய்வமோ எந்த சாமியோ அனுமாரியோ பிள்ளையாரையோ இயேசுவையோ யாரை வேணா கும்பிட்டு போறானே. அவன் வெளியே வந்துக்கிட்டு எல்லாரும் ஒரே இந்து, எல்லாரும் ஒன்னா குந்து அப்படி சண்டை போட்டு எல்லாரும் குங்குமம் போடு, எல்லாரும் ஜெபமாலை போடுன்னு சொன்னானா அது தப்பு. அப்ப சாதி மதம் கடந்து, சாதி மதம் மறந்து, சாதி மதம் மறுத்து, இதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே ஒழிய சாதி ஒழிப்பு அப்படின்னா நீ ஒளிஞ்சிருக்கிற. பாஜக எப்படி குலப்பெருமை பேசுறாங்களோ நாம் தமிழர் குடிப்பெருமை பேசுது அப்படிங்கறத முன்வைக்கிறது. இதெல்லாம் இல்லாத தமிழ் தேசியம் தான் விசிகா முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசியம். குடிகள் இல்லாம எப்படி தமிழ் தேசியம் வரும்? குடிகள் இல்லாம எப்படி தமிழ் தேசியம் வரும்? இப்ப சந்திரபாபு நாயுடு ஆந்திரால இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தெலுங்கு தேச கட்சின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, அங்க போய் ஒரு நாடாரையோ இல்ல ஒரு பறையரையோ துணை முதலமைச்சர் ஆக்குவாங்களா?
அது எப்படி நீ நாடாருன்ட்ட, அது எப்படி ஒரு பறையற முதலமைச்சர்ன்ட்ட? எல்லா குடிகளையும் நம்ம குடி தேசியம் எல்லாம் பேசக்கூடாது, நாயுடு ரெட்டின்னு எல்லாம் பேசக்கூடாது. அவன் நாடாரா இருந்தாலும் வன்னியரா இருந்தாலும் ஆந்திரால ஏத்துப்பாங்களா? அதனால இது கேன தேசியம், தமிழ் தேசியம் கிடையாது, கோமாளி தேசியம். புரியுதா உங்களுக்கு? ஆனா சேரிகள்ல தமிழ் தேசியத்தை விதைத்தது திருமாவளவன் அவர்கள் தான். இப்ப இன்னைக்கு 2026 இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தமிழ் தேசியமான லட்சக்கணக்கான ஒரு பேரை கூப்பிட்டு அவங்க சிறப்பா எழுச்சியா நடத்திட்டு இருக்காங்களே. பேருங்க அது சேரிகள்னா அந்த காலத்துல அவர் வந்து பேர் தமிழ்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கு தமிழ்ல பேர் வைக்கணும்னு முன்னெடுத்தாரு. அதை பண்ணியிருக்கிறாரு, நல்லது பண்ணியிருக்காரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. தலைவர் ஆதரவு அதை கொண்டு போயிருக்கிறாரு ஒழிய தமிழர் தேசியம், தமிழ் தேசியம், தமிழனை எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும், சேரில் இருக்கணும், மேல தூக்கிட்டு வரணும்லாம் திட்டம் இல்லை. திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும், திராவிட கட்சிகளுக்கு தமிழர் அல்லாத ஒரு தலைமைக்கு முட்டு கொடுக்கணும், இதுலதான் இருக்காரு ஒழிய அங்க கீழே இருக்க மக்கள் எழும்பி வர்றதுக்கு ஒண்ணும் அதே ஹவுசிங் போர்டு தான், அதே குப்பை தொட்டி தான், அதே சாக்கடை தான். சரி, அந்த மாற்றத்துக்கு அவங்க ஏன்னா அதிகாரத்துக்கு நாங்க பேசலாம், நாங்க எதுவும் வரல, நீங்க அதிகாரத்துக்கு இப்ப வந்துட்டீங்க, அமைச்சரா இருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் உள்ள கட்சியில கூட்டணியில் இருந்திருக்கிறீங்க, எல்லா பக்கமும் எம்பியா இருந்திருக்கீங்க, எல்லா போஸ்டிங்கும் இருந்திருக்கீங்க, ஒன்னோ ரெண்டோ எம்எல்ஏவோ எம்பியோ கவுன்சிலரோ எல்லாத்துலயும் நீங்க இருந்திருக்கிறீங்க. அதனால நீங்க மறுதளிக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் முன்னேறதுக்கு நீங்க பயன்பட்டுருக்கணும். எதுலையும் பயன்படலன்னு தான் உண்மை. இது வந்து நாம் தமிழர் ஒரு தடவையும் அவர் பிறந்தநாள் அன்னைக்கு என்ன நடக்கும்? இப்ப சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தி ஒரு மாநாடு நடத்துனாங்க. இப்ப தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி வந்துருச்சு. இப்ப விசிகாவ திருமாவளவன் அவர்களும் தமிழ் தேசிய மாநாடு கொஞ்ச நாள்ல வந்துருன்றீங்களா தமிழ் தேசியம்? அவர் கூட்டத்துல அவரை உட்கார வச்சு பூ போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? வயசுக்கு வந்த பிள்ளைக்கு பூ போடுற மாதிரி போன வருஷம் நினைக்க, போன வருஷமா முந்தின வருஷமான்னு தெரியல, மேல இருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து பூ போடுற மாதிரி பூ போட்டு டான்ஸ், பிறநாள் கொண்டாடுங்க, அதெல்லாம் வேணாம் இல்ல, மூத்தவர் கொண்டாடட்டும். ஆனா அந்த மாதிரி ஒரு வெளி விளம்பரம், அது என்னமோ பெரிய வரலாற்று நிகழ்வு மாதிரி தமிழர் எழுச்சி நாள்னு உன்னால கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து தமிழ் தேசியம்ன்றது அந்த வார்த்தை அவங்களுக்கு அதையும் அவரே கேள்வி கேட்கிறாரு. நான் எழுச்சி தமிழர்னு போட்டுக்கிறது சிலருக்கு உறுத்துது அப்படிங்கிறாரு. என்ன உறுத்துது? கிட்டத்தட்ட மறைமுகமா நாம் தமிழர் எழுச்சி தமிழர்னு போட்டுட்டு எதுக்கு திராவிடம்ன்ற, எதுக்கு திராவிடம்ன்ற? நீ அதுக்கு போய் சொல்லுங்க. திராவிடம்னா தமிழரா? ஈவே ராமசாமி ஐயாவா பெரிய அம்பேத்கரா? அம்பேத்கர் படிச்சவர், அறிஞர், புரட்சியாளர். ஈவே ராமசாமி ஐயா ஒரு கிளர்ச்சியாளர், அவ்வளவுதான். புரட்சிக்கும் கிளர்ச்சிக்கும் வேறுபாடு இருக்கு. வெறும் கிளர்ச்சியாளர் ஆரியத்துக்கு எதிராக கொஞ்சம் கத்திட்டு போனார், அவ்வளவுதானே ஒழிய ஒரு புரட்சியாளர். அப்ப ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பேசுறியா? அது என்ன கணக்கு அது? அம்பேத்கர் இவர் இருந்ததுனால வழக்கு மத்த அடிச்சிருப்பாரு, சவுக்கு எடுத்து அடிச்சிருப்பாரு ஒண்ணு. அப்ப இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க சம்பந்தம் இல்லாம தமிழை வளரக்கூடாது, தமிழ் தேசியம் வளரக்கூடாது, நீங்க தான் போய் தெலுங்கு, திராவிடம், கருணாநிதியோட போய் முட்டு கொடுத்துக்கிட்டு கேவலமான அரசியல் பண்ணது அவர் தான். இப்போ ஒண்ணு இல்லை, அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன். என்னடா தெலுங்கு, திராவிடம், கருணாநிதி அரசியல்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் ஒரு பிறந்தநாள்ல கேக்கெல்லாம் வெட்டி எல்லாம் கொண்டாடின பிறகு டான்ஸு, பாட்டு, மஞ்சள் நீராட்டு மாதிரி பூவெல்லாம் போட்டதுக்கு பிறகு இந்த யூடியூப் புரூட்டஸ், இந்த நடுநெறின்னு ஒருத்தன் இப்படி பட்டை போட்டுட்டு பிஜேபி நக்கல் பண்றவன், செம்புலம், அவங்க பேர் என்ன, சுந்தரவல்லி, இது போன்ற சமூக நீதி பீரங்கிகள், இல்ல வேற ஏதாவது என்ன சொல்லலாம், இந்த தற்கொலை இருந்து பேசுங்க, இந்த பீரங்கிகள் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணும்? சீமான நக்கல் பண்ணும். இவரு முன்னாடி புகழ் பாடும், இவரை தமிழ் தேசியத்தை நக்கல் பண்ணும். அப்ப நீங்க வந்து திராவிடம் தான் எல்லாமே, தமிழ் தேசியம் இந்த மாதிரி ஆதிக்க சாதி வரி இல்ல, தமிழ் தேசியம் ஆதிக்க சாதி வரி, திராவிடம்னு பெருமை பீட்டிட்டு இருந்தீங்க. சரியா? இப்போ விஜய்க்கு போயிட்டாரு திருமாவளவன், இந்த தாவேகா கட்சிக்கு கூட்டணிக்கு போயிட்டாரு. விஜய் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ், இந்த செம்புலம், சுந்தரவல்லி, இந்த அண்டவல்லி, இந்த வள்ளி, நடுநிலை நக்கிகள் எல்லாமே விஜய் ஆதரவாளர்களா இல்ல தற்கொலைகளா? கிடையாது. ஈவே ராமசாமி தான் புரட்சி பண்ணாரு, எல்லாம் பேசுற திருமாவளவன் போல பேசின கோஷ்டி. இன்னைக்கு மேடையில உட்காந்துக்கிட்டு விஜய் நகல் பண்ண முடியுமா? இல்ல விஜயோட போன திருமாவளவனை இந்த யூடியூப் ரூட்டர்ஸ், இந்த செம்புலம், செண்பகவல்லியா, சுந்தரவல்லி இவங்களால பண்ண முடியுமா? ராமதாஸை பார்த்து ஆதிக்க சாதி, வன்னியர் ஜாதிலாம் ஜாதி, அதில் போற இளைஞர்களாம் ஜாதி வரின்றியோ, அப்ப நீங்களாம் யாருப்பா? நீங்களாம் யாரு? திருமாவளவன் ஏன் திட்டல? நீ சீமான் சசிகலா வீட்டுக்கு போயிட்டாரு ஜெயில இருந்து வந்தோடனே, சீமான் எடப்பாடி அவங்க அம்மா இறந்தோன்னு போய் பார்க்க போனாரு, ஓபிஎஸ் மனைவி இறந்தோன்னு பார்க்க போனாரு, சீமான் ஸ்டாலினை பார்க்க போனாருன்னு பேசுறல. அப்ப விஜயோட கூட்டணி, விஜயோட கொள்கை கூட்டணியா? 2 சீட்டுக்கு போய், மந்திரிக்கு போய் நின்ற, சோபாக்கு போய் நின்ற விடுதலை சிறுத்தை திருமாவளவனை பத்தி ஏன் யூடியூப் ரூட்டர்ஸோ, செம்புலம், சுந்தரவல்லியோ இல்ல வேற யாரையும் ஏன் பேச மாட்டேன்றீங்க? அப்ப நீங்க என்ன வெறி? என்ன வெறி உங்களுக்கு? அப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த கைப்பிள்ளைகள், இந்த திராவிடம்னு பேசிட்டு இந்த கைப்பிள்ளைகள், நீ திமுகவுக்கு விசுவாசமா இருக்கிற, திராவிடம்ன்ற பேர்ல ஈவே ராமசாமி பேர்ல திருமாவளவன் அவர்கள் விஜயோட போயிட்டாரு. அப்படி விஜய் கேள்வி திருமாவளவனை கேள்வி கேட்கணுமா இல்லையா? எங்க சமூக நீதி அங்க இருக்கு, இங்க தானங்க இருக்கு, நம்ம முத்தமிழறிஞர் கருணாநிதி தானே நட்டாரு, ஈவே ராமசாமி தானே நட்டாரு, முத்தமிழறிஞர் கருணாநிதி தானே தண்ணி ஊத்துனாரு அப்படின்னு நீ தானே சொல்லணும்.
அங்க மட்டும் ஏன் உங்க அறிவுரை செல்ல மாட்டேன்து? இப்ப ஏன் செம்பூலம் சுந்தரவழி எல்லாம் பேசுறதே இல்ல? ஆனா அவங்க பேசுனதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வன்னியரசு அவர்களே விளக்கம் கொடுத்திருந்தாங்க. மேடையில உங்க மேடையில தான்டா பேசுனாங்க, உங்க மேடையில தானே பேசுனாங்க. விளக்கம் வேணும், ரசிக்கிறது தானே. ஒரு மேடையிலையும் இவரோட ஆகஸ்ட் 17 ஒவ்வொரு மேடையிலையும் பேசினாங்க. அவங்க பிழைப்பு அரசியல் அதை என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கோம். தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி நாங்க மட்டும் தான் தமிழ் தேசியத்துக்கான ஒரே ஒரு பார்ட்டி அப்படிங்கறத ஒரு கிளைம் பண்றாங்க. இப்ப நேற்றைக்கு முன்தினம் கூட ஆகஸ்ட் 15 அன்றைக்கு சௌமியா அன்புமணி அவர்களுடைய தந்தைக்கு தகைசால் தமிழர் விருது கொடுக்கறாங்க. அத நாம் தமிழர் கட்சியினர் வந்து கடுமையா விமர்சிக்கிறாங்க. பதிலுக்கு பாமகவினர் நாம் தமிழர் கட்சி மட்டும் எப்படி அதை கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மோதலா போகுது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கிருஷ்ணமூர்த்தின்றவர் வந்து பாமக கிடையாது, அவர் காங்கிரஸ். அப்ப அவங்க சொந்த ரீதியா ஜாதி ரீதியா பாமக மோதுறாங்க. கிருஷ்ணமூர்த்தின்றவர் இலங்கைக்கு ராஜபக்சே பார்க்க சென்ற குழுவுல ஒரு ஆள். அவர் வந்து அவருக்கு விருது கொடுங்க கொடுக்காம போங்க, அது அப்புறம். இல்ல தமிழர் காங்கிரஸ்காரனா குமரி ஆனந்தன் காங்கிரஸ்காரர் தானே, அது உங்களுக்கு ஜாதி பாசம் வருது அப்படிங்கிறாங்க. குமரி ஆனந்தனுக்கு என்ன விருது கொடுத்தாங்களா? அவர் கடந்த காலங்களில் அவருக்கு விருது கொடுத்திருக்காங்க. அது குமரி ஆனந்தன் என்ன நாம் தமிழர் ஆதரிச்சு ஏதாவது பேசினாரா? நாங்க அவரை ஆதரிச்சு பேசணுமா? நேரா பாக்குறப்ப வணக்கம் போடுறது அதெல்லாம் வந்து நாகரிகமா அதை யாரா இருந்தாலும் பேசுவாங்க. அது என்ன ஜாதி பாசம் குமரி ஆனந்தன் மேல? இவங்களுக்கு ஆள் கிடைக்கலங்க. ஒரு ராஜ்யசபா நாங்க மட்டும்தான் தமிழ் தேசியம் பேசணும்னு நாம் தமிழர் கட்சி. வேற யாரு பேசுறா? வேற யாரு பேசுறா? இப்ப இன்னைக்கு விசிகா மாநாடு நடத்துறாங்க, அவங்க பேசக்கூடாது. பின்னாடி பேருக்கு முன்னாடி போடுறது பின்னாடி போடுறதுலாம் அவங்க பண்ணாங்கன்னா எங்க தமிழ் தேசியம்னா என்ன, தமிழர் தேசியம்னா என்ன சொல்லுங்க எனக்கு. உட்காந்து விஜயோட போய் 2 சீட்டுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு அம்பேத்கர் சிலையை வைக்க முடியலன்னு சொல்றது ஒண்ணு. இப்ப ஜாதி பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் அந்த எதுல அடங்கும்? தமிழ் தேசியம்னா ஆந்திரால தெலுங்கு தேசியம், கேரளால மலையாள தேசியன்ற மாதிரி மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல். மண்ணுக்கும் மக்களுமான அரசியலை பேசுறோம்னா நீங்க பண்ண கூட்டணி அரசியல், வியாபார அரசியல், இந்த பேர அரசியல்லாம் வந்து மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலா? அதனால நாங்க கிளைம் பண்றோம், சரி அது சரி. நீ என்னன்னு சொல்ல வர? நீ தமிழ் தேசியம்னு எப்படி மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை செஞ்சிருக்கோன்னு 1-2 எடுத்துக்காட்டு காட்டலாம். ஆனா நீ பண்ண பிற்போக்கு அரசியல் எக்கச்சக்கமா இருக்கல. எல்லா கட்சியுமே சொல்றேன் நான். தமிழ் தேசியம்ன்றப்ப அதை நாங்க செஞ்சிடும், நாங்க அதை நோக்கி தான் நகர்றோம், அதை தான் பேசுறோன்றப்ப நாங்க பெருமையா பேசிக்கிறோம். நீங்க வந்து அதை கேலியா பார்க்க கூடாது. நீங்களும் சேர்ந்து செஞ்சா செய்யலாம். நீங்க மட்டும்தானே? ஆமா நாங்க மட்டும்தான். நீங்க வேற என்ன செஞ்சிருக்கீங்க? பழைய அரசியல் எல்லாம் நாங்க வந்து தேசிய கட்சிகளோடயோ திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்றோம். இதோட கூட்டணி வைக்காமையா நீங்க பேசுற இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க. எம்பி பதவி, நாடாளுமன்ற ஒன்றிய அரசு அமைச்சர் பதவி, கேபினெட் மினிஸ்டர் பதவியெல்லாம் வாங்கினதுல எதன் மூலமா வாங்கினாங்க? அது மூலமா தமிழர்களுக்கு என்ன நல்ல நடந்துச்சு? ஈழத்துல போர் நடக்கிறப்ப இங்க யார் மருத்துவ அமைச்சர் நடுவண் அரசுல, ஒன்றிய அரசுல? அப்ப இவ்வளவு சிக்கலுக்கு ஜி கே வாசன் யாரு? அவர் வந்து போக்குவரத்து துறை, கடல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். ஒன்றியத்துல இருந்து என்ன பயனு? அங்க தமிழர்களுக்கு நாடு கிடைக்காத வழிவகை செஞ்சாரா? இல்ல அங்க உள்நாட்டு போர் நிக்கிறதுக்கு ஏதாவது பாடுபட்டாரா? கிடையாதுல்ல. அப்ப ஜி கே வாசன் வந்துட்டு நீங்க மட்டும் தமிழர், நாங்க நாம் தமிழர், நாங்க தமிழர் இல்லையான்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? இவ்வளவு தூரம் பெரிய பொறுப்புங்க, அது வரலாற்று பொறுப்பு. 2009 அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து மருத்துவர் அமைச்சர், இவர் கடல் போக்குவரத்து, 2 தமிழனுக்கு இருந்த பொறுப்பு. இது போரை நிப்பாட்டி இருக்கலாம், நடக்கல. அதனால நீங்க அது வரலாற்று வாய்ப்புகள்லாம் விட்டீங்க. ஆனா நாங்க பெருமையா சொல்றோம், நாங்க தான். ஓகே, நிறைவு கேள்வியாக சில பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. தாவேகாவினர் அந்த விர்ச்சுவல் வாரிசுகளும் ஒரு தனி உலகத்துல வாழ்றாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனா அவங்க வெற்றியை பார்த்துட்டாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி இன்னமும் அவங்க ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பயிற்சி, முயற்சி, இப்படிலாம் எத்தனை காலம் சொல்லிட்டு இருக்க முடியும் அப்படிங்கறது ஒரு கேள்வியா வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் அதான், நீங்க இவ்வளவு பேசுனீங்க, ஏன் தோத்து போனீங்கன்னு. இப்ப ஒரு பக்கம் வந்து புத்தகங்கள், நல்ல அறிவு, ஆற்றல் ஒரு பக்கம் வச்சுட்டு, ஒரு பக்கம் வந்து போதை, ஒரு எந்த பக்கம் நம்ம நடுவில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு எதிர் சமபாலினரோட நிர்வாணம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு போதை, அது இயல்பின்படி பாலியல் எல்லாமே இந்த பக்கம் வைக்கிறீங்க. இந்த பக்கம் வந்து அறிவு, ஞானம், ஆற்றல்னு வைக்கிறீங்க. எதை நோக்கி மனித இயல்பு போகும்? என்ன போன்ற ஆட்களை இவ்வளவு பேச்சு பேசுறீங்கன்னா, நீ எந்த பக்கம்டா போவேன்னா, நான் 10 தடவை இந்த பக்கம் போவேன், 11ஆவது தடவை நான் இந்த பக்கம் இழுக்கும்ல. அப்ப நீ வந்து சமுதாயத்துல எதை கொடுக்குறோமோ நம்ம கொடுக்குறோம். நல்லது கொடுக்குறோம், இந்த பக்கம் கெட்டதோ இல்ல தீயதோ இல்ல கெடுதியோ கொடுக்குறோம்ப்ப எது மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? மனித பலவீனம் இருக்குல்ல. ஆனா யாரையும் குறை சொல்றது வேண்டாம், மனித பலவீனம். அப்ப பலவீனம் கடந்து அவன் பலமாக வாழ்றதுக்கு
நல்லா வீரமாக வாழ்றதுக்கு இந்த திராவிடம் ஒன்றும் புடுங்கல. மனிதர்களை இன்னும் பலவீனமாக இந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மிக தமிழ்நாட்டை ஆண்டு தமிழர் அல்லாத ஒரு ஆளுமைகள் வந்து தமிழனை ஒரு குப்பையாகவும் அவனுக்கு சிந்தனை ஆற்றல் குறைவாகவும் அவன் பலவீனமானதை தேர்ந்தெடுக்கும் நிலைமைக்கு உண்டாக்குனது தான் இந்த ஈவ ராமசாமியோட பொல்லாத திராவிடம். அவர் பெரியாரும் கிடையாது, சிறியாருன்றதுக்கும் அது கருணாநிதி குடும்பம் வளர்றதுக்கு அவங்க போட்ட விதை தான் இது. புரியுதா அவன் சொல்ல வர்றது? அப்ப இது வந்து மனித பலவீனம். தமிழனுக்கு அது அதிகமா இருக்கு. தமிழனுக்கான பலத்தை வந்து இந்த திராவிடமும் கொடுக்கல. இன்னும் அடி வாங்கி கர்நாடகா வரைக்கும் சாகுறான், எல்லாம் சாகுறான். நம்ம எங்களை போன்ற கொஞ்சம் பேர் எங்கெங்கயோ வந்து கத்திட்டு இருக்கிறோம். மாற்றம் வரும் நம்புறோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. சேனல் வச்சிருக்கீங்களா? ஆங்கர் இல்லையா? ஸ்டூடியோ இல்லையா? கெஸ்ட் மட்டும் நீங்க சூஸ் பண்ணா போதும். ஒர்க் ஸ்பேஸ் தேவையில்லை, ரெண்ட் கொடுக்க தேவையில்லை. ஸ்டூடியோ, ஆங்கர், எடிட், சோஷியல் மீடியா அப்லோட் வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். TN டிஜிட்டல் சொல்யூஷன் 9942838831.